ஹாய் விவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்க போதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம சந்திரகலா ஒரு நாடகத்தை ஆடிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்குள்ள நுழையணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்டேயும் அழுது புலம்பி, அக்கா நான் உனக்காக தான் இருக்கேன், இனிமேல் வந்து அந்த சிவனாண்டியை நான் பார்க்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட அழுதே அந்த சாமுண்டீஸ்வரியோட மனசை கரைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். சாமுண்டீஸ்வரியும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, சாமுண்டீஸ்வரி நீ இந்த மாதிரி இந்த சந்திராவோட பேச்சை கேட்காத, இவ ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் உள்ளே வந்திருக்கா, இந்த சிவனாண்டி கூட சேர்ந்து பண்ணவ இன்னைக்கு வந்து அவங்ககிட்ட ட்ராமா ஆடிட்டு கூட வந்திருக்கலாம், இவளை யார் பெயிலில் எடுத்தாங்கன்னு முதல்ல கேளு அப்படின்னு சொல்லும் போது நம்ம சந்திரா உடனே வந்து அக்கா அதெல்லாம் விடுக்கா, முடிஞ்ச கதையை நீ விடுக்கா, இனிமே உனக்கு நான் உண்மையாக இருப்பேங்க்கா, இனி அந்த சிவனாண்டி கூட நான் சேர்ந்து எதுவுமே பண்ண மாட்டேன், நான் வந்து அந்த சிவனாண்டி கூட சேர்ந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னடி உனக்கு ஒரு காரணம் இருக்குது, இந்த கார்த்தி இந்த மாதிரிலாம் பண்ணதுனால உன்னை வந்து எப்போ பார்த்தாலும் அவன் இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அப்போ அந்த சிவனாண்டி கிட்ட வந்து நான் பேசினேன், ஏன்னா அந்த சிவனாண்டியும் இந்த கார்த்தியை பழி வாங்கணும் தானே நினைக்கிறான், அதனால தான் அவன் கூட சேர்ந்து நான் இப்படி பண்ணும் போது அப்படின்னு சொன்னும் போது உடனே ரேவதி சொல்கிறாங்க, ஆஹா எப்படிலாம் கதையை மாத்துறீங்க நீங்கள், அந்த சிவனாண்டி அம்மாவுக்கு எவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருப்பான், அப்படியேப்பட்டவன் வந்து இந்த குடும்பத்துக்கு நல்லது செய்கிறானா, என்ன சித்தி நீங்கள் பேசுகிறது எங்களுக்கே வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சொல்கிறாங்க. எல்லார் பேச்சும் எப்படியாவது டைவர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா வந்து நம்ம சாமுண்டீஸ்வரியா அவங்க பக்கமாக இழுக்க பார்க்குறாங்க. அந்த கையில் வச்சுருக்க பொருளை வச்சு பிளாக்மெயில் பண்ணி அவங்க பக்கமாக இழுத்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். இதனால் நம்ம சாமுண்டீஸ்வரியும் ஒத்துக்கிறாங்க, சரி நான் உன்னை ஏற்றுக்கிறேன், நீ இவ்வளோ வந்து உன்னோட தப்பை உணரும் போது நான் உன்னை மன்னிக்கலைன்னா நான் மனுஷியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சாமுண்டீஸ்வரியும் அவங்களுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. இதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க, என்ன இது இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம சாமுண்டீஸ்வரியை பார்த்து ராஜராஜன் சொல்கிறாங்க, மாப்பிள்ளை இவ வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்காத, இவ மனசு எப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அவளை இப்படிலாம் மாற்றி ஆட்டி படைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் வந்து மயில்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இனிமேல் என்னெல்லாம் ஆக போகுதுன்னே தெரியல இந்த குடும்பத்தில், இவ போயிட்டு ஒரே நாளில் வெளியில் வந்திருக்கானா, இவ சும்மாலாம் வந்திருக்க மாட்டா, இவ ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் நம்ம ராஜராஜனும் பேசிக்கிறாங்க. இந்த பக்கம் கார்த்திக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல, இவங்க பண்ணுற நாடகத்தெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இந்த பக்கம் அம்மா செய்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை கார்த்தி கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம சாமுண்டீஸ்வரி ஒரு அதிரடியான முடிவு சொல்கிறாங்க, நான் உன்னை ஏற்றுக்கணும்னா நீ ஒரு விஷயத்தை எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது, நீ சொல்லுக்கா நான் உனக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நீ அந்த சிவனாண்டி கூட இல்லைன்றத நான் வந்து நிரூபிக்கணும் நீனு, அதனால் நீ வந்து பஞ்சாயத்து முன்னாடி நான் வந்து ஊரை கூட்டுவேன், அந்த இடத்துல வந்து அவன் கட்டின தாலியை அவன் கையில் நீ கழட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம சந்திரகலாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுதுன்னே சொல்லலாம். என்னடி என்ன நினச்சிட்ருக்கீங்க, என் புருஷன் கட்டின தாலியை நான் கழட்டி கொடுக்கணுமா, அதுவும் உன் கூட இருக்கிறதுக்காக நான் அப்படிலாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா ஒரு பக்கம் யோசித்தாலும் இந்த வீட்டில் வந்ததே ஒரு பெரிய விஷயம், இவன் நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டதே ஒரு பெரிய விஷயம், அதனால் எதுக்கும் நான் துணியை தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம சாமுண்டீஸ்வரி போட்ட திட்டத்தை பார்த்து எல்லாருமே வந்து அசந்து போயிடுறாங்க. ஒருவேளை சந்திரா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற டைமில் தான் சந்திரா ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குறாங்க. அந்த இடத்துல நான் வந்து இந்த தாலியை கழட்டி எல்லாரும் முன்னாடியும் கொடுக்குறேங்க்கா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவனாண்டி நம்ம சந்திராவுக்கு கால் பண்ணுறாங்க, என்ன சந்திரா நீ வீட்டுக்குள்ளே போயிட்டியா, என்ன ஆச்சு அங்கே நிலவரம், எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், நாங்கள் சேர்க்குறாங்களா, உன்னை என்ன துன்புறுத்துறாங்கன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அதனால தான் உனக்கு கால் பண்ண சந்திரா அப்படின்னும் போது, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அக்கா என்னை ஏற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லும் போது, என்ன சந்திரா சொல்கிற அப்படின்னும் போது, அதெல்லாம் பேசுகிற விதத்தில் பேசினா அவன் மனசு கரையும், ஏன்னா எங்கள் அக்கா என் மேலே பாசம் வச்சுருக்கா, நான் அவன் மேலே உண்மையாக பாசம் வைக்கல, ஆனால் என் மேலே அவள் உண்மையாக பாசம் வச்சுருக்கா, அப்போ எதை வச்சு அடித்தா அவள் மாறுவான்றது எனக்கு மட்டும்தான் தெரியும், அதனால் அதை வச்சு செஞ்சேன், இப்போ என்னை உள்ளே ஏற்றுக்கிட்டான், ஆனால் இப்போ ஒரு முடிவை எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, என்ன முடிவு கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது, இந்த பக்கம் உங்களை வந்து பஞ்சாயத்து முன்னாடி வந்து கூட்டிகிட்டு வந்து நிறுத்துவாங்க, அப்போ வந்து நீங்கள் கட்டின தாலியை கழட்டி கொடுக்கணும், அப்படி இருந்தால் நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஆனால் எப்படியோ நம்ம இந்த வீட்டுக்குள்ளே வந்து அந்த கார்த்தியை பழி வாங்கணும், அதுக்காக எனக்கு கிடைச்ச சான்ஸாக நான் பயன்படுத்திக்கிட்டேன், அதனால் அவள் சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன், என்னை
மன்னிச்சிருங்க, உங்களை கேட்காம இந்த விஷயத்த நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே நம்ம சிவனாண்டி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சிவனாண்டி சொல்கிறாங்க, நம்ம 2 பேரும் நல்லா வாழணுன்றதுக்காக தானே நீ இப்படிலாம் பண்ணுற, அதுக்காக எது வேணால் செய்யலாம் சந்திரா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன், நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை திட்டலாம் மாட்டேன் சந்திரா, எதுவாக இருந்தாலுமே நீ நல்லதுக்கு தான் செய்வேன்றது எனக்கு தெரியும், அதனால நீ எது பண்ணுறதா இருந்தாலும் யோசிச்சுலாம் பண்ண தேவையில்ல, நீ என்னெல்லாம் கேட்கணுன்னே அவசியம் கிடையாது, என் சந்திரா எனக்காக நல்லது செய்வான்றது எனக்கு தெரியுன்றத போது நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும் சொல்லு சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, எப்படியோ நான் பயந்துட்டேங்க, நீங்கள் ஏதாவது தப்பாக நினச்சிருப்பீங்கன்ட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சந்திரா, நீ சொன்ன மாதிரியே நீ செய், நான் உன் கூட இருக்கேன். சந்திரகலாவும் நம்ம சிவனாடி கிட்ட பேசிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, மறுநாள் காலையில் ஆனதுக்கப்புறம் பஞ்சாயத்துக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போகிறதுக்காக சந்திரகலாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சிவனாண்டியும் வந்துடுறாங்க. சிவனாண்டி வந்ததுக்கப்புறம் பஞ்சாயத்து முன்னாடி நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் தங்கச்சி எனக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கான், ஆனால் வந்து அவள் தப்பை உணர்ந்து நான் வந்து அவளை ஏற்றுக்கிட்டேன், ஆனால் இப்போ நான் அவளுக்கு ஒரு நிபந்தனை கொடுத்துருக்கா, அந்த நிபந்தனைக்கு அவள் கட்டுப்படுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. அதுக்கு ஊர் தலைவர் கேட்குறாங்க, என்னம்மா அப்படிப்பட்ட ஒரு இது கொடுத்துருக்கீங்க அப்படின்னும் போது, இந்த மாதிரி அவள் சிவனாண்டி கூட இனி வாழ மாட்டான், அவனோட தாலியை அவன் கையிலேயே வந்து கழட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒத்துருக்கா, இனி சிவனாண்டிக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கிட்டே சொல்கிறாங்க. சந்திராவும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட தாலியை கழட்டி சிவனாண்டி கிட்ட கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம சந்திரா ரொம்பவே கண்கலங்கி நின்றுடுறாங்க. இந்த பக்கம் கார்த்திகிட்ட போய் சொல்கிறாங்க, நான் சும்மா விட மாட்டேன்டா, என் தாலி இன்னைக்கு கழட்டுறதுக்கு நீ தான் ஒரு காரணம், அந்த தாலியை வந்து நீ கழட்ட வச்சிட்டல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன் குடும்பத்தை நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்குவேன், அதே மாதிரி உன்கிட்ட இருந்து அந்த ரேவதியை பிரிப்பேன், கண்டிப்பாக இதை நான் செய்யறதுக்காக தான்டா உள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை பார்த்து நம்ம சந்திரகலா வந்து சவால் விடுறாங்க. இந்த பக்கம் கார்த்தி சொல்கிறாங்க, அதையும் பார்த்துடலாம், நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்த நோக்கம் அது எனக்கு தெரியாமலாம் இருக்காதுங்க, நீங்கள் இத்தனை நாள் எவ்வளோ வந்து பண்ணியிருக்கீங்க, நானும் உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்கேன், ஆனால் நீங்கள் திருந்துற மாதிரி தெரியல, இனி இந்த குடும்பத்துக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஆபத்து வந்ததுன்னா இனி நான் அடிக்கிற அடி பார்த்தீங்கன்னா 10 மடங்கு அதிகமாக இருக்கும், பார்த்துடலாம் நீங்களா நானா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் நம்ம சந்திரகலாவுக்கு எச்சரிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் கார்த்தி மயில் எல்லாருமே நின்றுட்டு இருக்கும் போது மயில் வந்து கேட்குறாங்க கார்த்திகிட்ட, எப்பா என்னப்பா அந்த அம்மா உங்ககிட்ட வந்து பேசிட்டு போகுது அப்படின்னு சொல்லும் போது, வழக்கம் போல தான் அந்த அம்மா வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்தது என்னையும் ரேவதியும் பிரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்களாம், அவங்க தாலி இறங்குறதுக்கு நானும் காரணமாயிட்டேன்னு சொல்லிட்டு எங்கிட்டயே சவால் விடுறாங்க, இந்த குடும்பத்தை நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அதே ரேவதி கழுத்துலேருந்து அதே தாலியை நான் கழட்ட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சவால் விடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன சகலை இப்படிலாம் இந்த பொம்பளை பேசுது, என்ன இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே இந்த வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனம் வந்து நம்ம கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இனிமேல் வந்து அவங்க நம்மக்கிட்ட நேருக்கு நேர் தான் மோத போகிறாங்க, நாமளும் அவங்கக்கிட்ட நேருக்கு நேர் மோதலான்னு சொல்லிட்டு கார்த்தியும் ரொம்ப சூப்பராக மாதம் அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நம்ம பரமேஸ்வரி அம்மா வந்து உண்மையை வந்து சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சிவனாண்டியை உள்ள தூக்கி போட்டுருவாங்க. சந்திரகலாவுக்கும் நம்ம அம்மா இறந்தது வந்து சிவனாண்டி குடும்பத்தால் தான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம சந்திரகலா இந்த முடிவை மாற்றிப்பாங்களா, இல்லை சிவனாண்டி கூட அப்பையும் சேர்ந்து வாழணும்னு நினைப்பாங்களான்றத நம்ம கூடிய சீக்கிரத்தில் வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம். இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன நடக்குது நம்ம பொறுத்திருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.